3000 கோடி ரூபாய் கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை வரவேற்கின்ற அதே வேளையில் கல்விக்கு செலவிடும் தொகையை செலவினமாக கருதாமல் எதிர்கால மனிதவள ஆற்றலுக்கான மூலதனமாக கருதி கூடுதலாக கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல இன்றைக்கு கிராமங்களில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு சாலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒருங்கிணைந்த சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 21,000 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், மாவட்ட சாலைகள், அதேபோல மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை வரவேற்கிறோம். அதேபோல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் வழங்குவதும், அதேபோல 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குவதையும் வரவேற்கிறோம். அதேபோல காவேரி குறுக்கே மேகேதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்துவோம். முல்லை பெரியாறு நீர் மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்துவோம். கோதாவரி அதே காவேரி ஆற்றை இணைப்போம். அதேபோல காவேரி குண்டாறு வைகை ஆறு இணைப்பு, தென்பண்ணை பாலாறு இணைப்பு உள்ளிட்ட நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். அதேபோல தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய், படித்த இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, அதேபோல வருடத்துக்கு 6 சிலிண்டர் கேஸ், இவையெல்லாம் பொதுமக்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதேபோல விவசாயிகள் பெற்ற கடனை சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனையும், அதேபோல 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% கடனையும் ரத்து செய்வோம் என்று தேர்தல் நேரத்தில் தாவேக அரசு வாக்குறுதி அளித்தது. இப்போது கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. தொகையின் அடிப்படையில் இல்லாமல் நிலத்தின் அடிப்படையிலே அந்த விவசாயியுடைய கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏற்கனவே தமிழக முதல்வர் உறுதியளித்தவாறு 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு முழு கடனையும், 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல இந்த அரசு அமைந்தவுடன் கடந்த 3 மாதத்தில் 12 ஆணவ படுகொலை நடந்திருக்கின்றன. ஆணவ படுகொலை தடுக்கும் விதத்திலே நடப்பு கூட்டத்தொடரிலேயே சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதேபோல குறிப்பாக நாடு சுதந்திரம் பெற்று 28 ஆண்டுகளாக தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற 44 தொழிலாளர் சட்டங்களை நீர்த்து போக செய்து ஒன்றிய பாஜக அரசு 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்ட தொகுப்புகளை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு அரசு துறைகளில் பல ஆண்டு காலமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்புவோம் என்று தாவேக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது. ஆகவே அரசின் அனைத்து துறைகளும் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். அதேபோல குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசா பணியாளர்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, டாஸ்மாக் துறை, சமூக நலத்துறை ஆகிய துறைகளில் கடந்த 15-20 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். 480 நாட்கள் பணியாற்றினால் அரசு துறையில்
பணி நிரந்தரம் செய்யலாம் என்று சட்டம் இருக்கிறது. தாவேக அரசும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள் அரசு துறையிலே தொடர்ந்து பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.